நாம் இப்போது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பெஸ்ட் இயர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். செல்வ செழிப்பான தமிழர்களில் ஒருவராக மாறுவதற்கான பயணத்தில் எங்களுடன் இணைந்து வெற்றிகரமான நிதி சுதந்திரத்தை அடையவும் இயர்லி ரிட்டைர்மெண்ட் அடையவும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். 7 அற்புதமான வழிமுறைகளை பார்க்க போகிறீர்கள். வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். வீடியோவிற்கு செல்லும் முன் வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும். ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் சேனல். பணத்தை பற்றியே கவலைப்படாமல் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாழ்வு நிலையை நிதி சுதந்திரம் என்கிறார்கள். புரியவில்லையா? மேலும் விளக்கமாக, செல்வம்னா உங்களுடைய அன்றாட செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் மற்றும் இலக்குகளை அடைவதற்கும் போதுமான பண கையிருப்பாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் முன்பு இருந்த சேமிப்பு, முதலீடு, பொழுதுபோக்கு இவை யாவற்றையும் நிறுத்தாமல் தொடர்ந்து கடைபிடித்து அதையும் செய்து போதுமான அளவு இருந்தால் அது நிதி சுதந்திரமாகும். மேலே உள்ள நிலையை தொடர்ந்து தக்க வைக்க சரியான திட்டமிடல், நிதி ஒழுக்கம் மற்றும் புத்திசாலித்தனம் என்ற தொடர் நடவடிக்கை மிக மிக முக்கியம். நிதி சுதந்திரம் அடைய தேவையான 7 சிறப்பான நிலைகளை பார்ப்போம். பணத்தை பற்றிய எண்ணங்கள். நேர்மறையான பண மனப்பான்மை மிக மிக முக்கியம். உங்களிடம் உள்ள பழைய எதிர்மறையான பணத்தினை பற்றி எண்ணங்களை நேர்மறையான பணப்பான்மை போக்குகிறது. நீங்கள் பணத்தை பார்க்க விதத்தை மாற்றுகிறது. பணத்துடனான உங்கள் உறவை மாற்றும் போது உங்கள் இலக்குகளை அடைய பணத்தை சிறப்பாக பயன்படுத்த உங்களுடைய அந்த பணம் அதிகரிக்க அதிகாரம் கொடுக்கிறது. பணத்துடனான உறவுகள் மாறும்போது உங்கள் சூழ்நிலையும் சிறப்பாக மாறும். மேலும் பணம் உங்களுக்கு சுதந்திரம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு கொடுக்கும். நீங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி உங்கள் மதிப்பு மற்றும் இலக்குகளை சீரமைத்தால் மட்டுமே பணம் உங்களின் கீழ் இருக்கும், உங்களுக்காக உழைக்கும். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை அனுபவிக்க பணம் ஒரு கருவியாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக ஓய்வு பெற வேண்டும் என முடிவு செய்யுங்கள். நிதி சுதந்திரம் என்பது உங்களுடைய 1 வருட வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்தில் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள், அந்த செலவு போக மீதி உள்ள செலவை எவ்வளவு மிச்சப்படுத்துகிறீர்கள், அந்த விகிதத்தையே, அந்த விகிதத்தின் சிறப்பு நிலையே நிதி சுதந்திரம் என்கிறார்கள். உங்கள் சேமிப்பை அதிகரிக்க, உங்கள் சேமிப்பு விகிதம் என்பது நீங்கள் சேமித்து முதலீடு செய்து வரும் வருமானத்தின் சதவீதமாகும். உங்கள் சேமிப்பு விகிதம் அதிகமாக எவ்வளவு பண்ணுகிறீர்களோ அவ்வளவு வேகமாக உங்கள் செல்வத்தை பெருக்கி நிதி சுதந்திரத்தை அடையலாம். அப்படி என்றால் சேமிப்பை எப்படி அதிகப்படுத்துவது? இது பெரிய கேள்விதான். அதற்கு நீங்கள் உங்களை செலவுகளை குறைப்பது, அதற்கு உங்கள் வருமானத்திற்குள் செலவு செய்து வாழ்வதுதான் சிறந்த வழி. சரி, எப்படி அதிக வருமானத்தை ஈட்டுவது என்று கேட்கிறீர்களா? அதற்கு கீழே உள்ள என்னுடைய அருமையான டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிந்து கொள்ளவும். நீங்கள் அதிக பணத்தை சேமித்து எதிர்காலத்திற்காக முதலீடு செய்து வருமானத்தை ஈட்டி பொருளாதார சுதந்திரத்தை அடையலாம். 4. மேலும் மேலும் சேமிக்க, வருமானத்தை அதிகரிக்க. உங்களது வருமானத்தை அதிகரிக்க உங்களுடைய திறமையை அதிகரிக்க வழிவகை செய்ய வேண்டும். அந்த திறமையை சேல்ஸ் பண்ண முயற்சித்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும். சைட் பிஸ்னஸ் தொடங்கலாம், சம்பள உயர்வு வழிவகை செய்யலாம், செயலற்ற வருமானத்தை அதாவது பேசிவ் இன்கம்மை உருவாக்கலாம். உங்களது பொழுதுபோக்கு நேரத்தை பணமாக சம்பாதிக்கலாம். மேலும் நீங்கள் எவ்வளவு வருமானம் ஈட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் செலவினங்களையும் விகிதாச்சாரமாக அதிகரிக்காத வகையில் பார்த்து கொள்ளவும். அதாவது உங்கள் வருமானம் ஈட்டும் போதெல்லாம் உங்களுடைய செலவும் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளவும். அதனால் மீதமான பணத்தை அதிகமாக சேமித்து அதிக முதலீடு செய்து நிதி சுதந்திரம் அடையலாம். 5. ஆக்ரோஷமாக முதலீடு செய்யுங்கள். சிறு வயதிலேயே நிதி சுதந்திரம் அடைய பங்குகள், ரியல் எஸ்டேட் வணிகங்களை காலப்போக்கில் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள். உங்களது முதலீடுகளை பல்வகைப்படுத்துங்கள். அதோடு உங்கள் முதலீடுகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். இடையில் வரும் பின்னடைவுகளுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். நீண்ட கால உத்திகளை வகுக்க வேண்டும். 6. புதிய திறன்கள் மற்றும் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்பதை பணத்தை பற்றியது மட்டுமல்ல, அது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உங்களது அறிவு மற்றும் திறமைகளை சார்ந்தது. புதிய அறிவும் திறமையையும் உங்களது தொழில் வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தும். போட்டியை சமாளிக்கும். வருமானத்தை 10x அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலின் எல்லைகளை அதிகப்படுத்தவும் பல வழிகளில் உங்கள் திறமைகளை அதிகப்படுத்தலாம். நிதி பயணத்தை அதிகரிக்கவும். பொருளாதார சுதந்திரத்தை அடைவது ஒரு நீண்ட மற்றும் சவாலான செயலாகும். இது ஒரு மாயஜாலம் அல்ல.
ஒரு மாரத்தான் ஓட்டமாகும். ஆகையால் உங்கள் இலக்கை அடைய நேரம், பொறுமை, ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி மிக மிக முக்கியம். சூழ்நிலைகள் மாறும்போது நீங்களும் சூழ்நிலைக்கேற்ப மாறும் தன்மை உடையவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையையும் மைல்களையும் பாராட்டவும் மகிழ்விக்கவும் மறக்க வேண்டாம். நிதி சுதந்திரம் ஒரு இலக்கு அல்ல, பயணம் என்பதை மறக்க வேண்டாம். பயணத்தை அனுபவிக்கவும் பணத்திற்காக உங்களது மகிழ்ச்சியை நல்வாழ்வையும் தியாகம் செய்ய வேண்டாம். மேலும் 7 வழிகளை நீங்கள் கடைபிடித்து நிதி சுதந்திரம் அடையலாம். இந்த 7 வழிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க வளமுடன். மேலே உள்ள சிறப்பான 7 வழிகளை நீங்கள் கடைபிடித்து நிதி சுதந்திரம் அடையலாம். இந்த 7 வழிகள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க வளமுடன்.